கூட்டணி ஒப்பந்தம் முடிந்தது. கையெழுத்திட்ட பிரேமலதா. குஷியில் திமுக. அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக மற்றும் தேமுதிக இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறைந்த விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வரும் வேளையில் திமுக தரப்பில் இருந்து மிகவும் கராரான சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை தேமுதிக கோரிய நிலையில் திமுக தலைமை 5 முதல் 7 இடங்களுக்கு மேல் ஒதுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தொகுதி எண்ணிக்கை ஒருபுறம் இருக்க, தேமுதிக தரப்பில் இருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே கூட்டணியில் உள்ள மதிமுக, விசிக மற்றும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளதால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்க முடியாது என்று திமுக தரப்பு மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்றும் மேலதிக கோரிக்கைகளுக்கு இடமில்லை என்றும் திமுக தலைமை விடுத்துள்ள இந்த கராரான செய்தி தேமுதிக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இழுபறி ஒருபுறம் இருக்க, எதிர்க்கட்சியான அதிமுக ஏற்கனவே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக உறுதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதனால் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக அதிக இடங்களை பெற்றுத்தரும் பலமான கூட்டணியை தேர்ந்தெடுப்பதில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. திமுகவின் இந்த 5 தொகுதிகள் மட்டுமே என்கிற கண்டிப்பான நிலைப்பாடு தேமுதிகவை மீண்டும் அதிமுக அல்லது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி நகர்த்த வாய்ப்புள்ளதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக வாக்கு வங்கி இருப்பதால் தேமுதிகவை தங்களது கூட்டணியில் சேர்க்க திமுகவும் அதிமுகவும் ஆர்வம் காட்டுவதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். திமுக, அதிமுக ஆகிய இரு தரப்பிலுமே தேமுதிக பேசுவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து அக்கட்சியின் என்ன சொல்கின்றன? தேமுதிக இருமுறை தேதி குறித்தும் கூட அந்த நாட்களில் கூட்டணி முடிவை அறிவிக்காமல் இருப்பது பற்றி அக்கட்சி நிர்வாகிகள் கூறுவது என்னவென்றால், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பதை தேமுதிக இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்க மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடுதான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்தது என்று கூறி 2025ஆம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலின் போது அதனை பெற தேமுதிக விரும்பியது. ஆனால் அப்போது அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பிருந்த 2 மாநிலங்களவை இடங்களுக்கும் அக்கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியது. அந்த நேரத்தில் இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, 2026ஆம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலின் போது தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அதிமுக கூட்டணியில்தான் தேமுதிக தொடர்கிறது என்றும் குறிப்பிட்டார். ஆனால் ஜனவரி மாதம் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை கட்சியின் மாநாட்டில் அறிவிப்போம் என்றார். முடிவை தெரிவிக்க 2 முறை தேதி குறித்தும் தேமுதிக தங்களின் முடிவை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி நடந்த தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை. அதன் பின்னர் பிப்ரவரி 3ஆம் தேதி கூட்டணி குறித்து இறுதி முடிவை அறிவிப்பதாக கூறிய பிரேமலதா அன்றைய தினமும் அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, இந்திய தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்பாக மக்கள் விரும்பும் கூட்டணியை அறிவிப்போம் என்று தெரிவித்தார். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் முடிந்து பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவை கூட்டணியில் இடம்பெற செய்ய திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் விரும்பினாலும் தேமுதிக கேட்கும் அளவுக்கு அதிக தொகுதிகளை வழங்க 2 கட்சிகளுமே தயங்குகின்றன என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். BBC தமிழிடம் பேசிய அவர், விஜயகாந்த் மறைவுக்கு பிறகான அனுதாப ஓட்டுகளே தேமுதிகவின் பலம்.
தேமுதிகவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 2000 3000 வாக்குகள் உள்ளன. 4 முனை போட்டி வாய்ப்புள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் இந்த வாக்குகள் முடிவை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றக்கூடும். அதனால்தான் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க விரும்புகின்றன என்றார். அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிக தொண்டர்களின் எண்ணம். அதற்கு ஏற்ற வகையில் நல்ல முடிவை பிரேமலதா எடுப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிபிசி தமிழிடம் பேசிய அவர் ஏற்கனவே உறுதியளித்தபடி 2026 தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்படும். இனியும் காலம் தாழ்த்தாமல் உரிய நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான முடிவை தேமுதிக தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். தேமுதிக இடதுசாரி கட்சிகளை விட அதிக இடம் கேட்கிறது என்கிறார் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் DSK இளங்கோவன். பிபிசி தமிழிடம் பேசிய அவர், முதலில் கூட்டணிக்குள் தேமுதிக வர வேண்டும். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து பேசிய பிறகுதான் இடப்பங்கீடு முடிவு செய்யப்படும். இறுதி முடிவை தலைமைதான் எடுக்கும். தேமுதிக எங்கள் கூட்டணிக்கு வேண்டும் என நாங்கள் நினைக்கவில்லை. அதே நேரத்தில் கூடுதலாக ஒரு கட்சி வந்தால் கூட்டணியின் பலம் கூடும் என்றார். சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிப்பதில் இழுபறி நீடிப்பது பற்றி தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் இளங்கோவனிடம், தொண்டர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை தலைமைக்கு உள்ளது. அவசரப்பட்டு முடிவு எடுத்தால் பின்னால் வரும் பிரச்சனைகளை தலைமைதான் எதிர்கொள்ள வேண்டும். அதனால் பொதுச் செயலாளர் நிதானமாக முடிவெடுக்கிறார் என்று அவர் தெரிவித்தார். தேமுதிக தொடங்கி 2006, 2009 தேர்தல்களில் தனித்து தேர்தலை எதிர்கொண்டு கூடுதல் வாக்குகளை பெற்றோம். கூட்டணி அமைத்த பிறகு குறைந்த இடங்களிலே போட்டியிடுவதால் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் குறைந்து வருகிறது. விஜயகாந்த் இல்லாமல் தேமுதிக எதிர்கொள்ள இருக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இது. விஜயகாந்த் மறைவுக்கு பின் தொண்டர்களுக்கிடையே சோர்வு இருப்பது உண்மைதான். அதிலிருந்து இப்போது மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என இளங்கோவன் தெரிவித்தார். தேமுதிக முடிவை அறிவிக்காமல் இழுத்தடிப்பது பற்றி தன்னுடைய அவதானிப்பை விளக்கிய பத்திரிகையாளர் பிரியன், மாநிலங்களவையில் இடம் வழங்குவதாக அதிமுக அறிவித்துள்ள நிலையில் அதிக சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக கேட்கிறது. கடந்த முறை போல வாக்குறுதி கொடுத்து பின் ஏமாற்றி விடுவார்களோ என்ற அச்சமும் தேமுதிகவுக்கு உள்ளது என்றார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இடதுசாரிகளை விட தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் வழங்க திமுக தயங்குகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக ஈடுபடவில்லை. தனித்து போட்டியிட தேமுதிக தீர்மானித்தால் அது தற்கொலைக்கு சமம் என்று அவர் கூறினார். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடன் கூட்டணி சேர விருப்பம் தெரிவித்தாலும் சுதீஷை மத்திய அமைச்சராக பிரேமலதா விரும்புவதே இந்த இழுபறிக்கு காரணம் என்று பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். 2005 செப்டம்பர் மாதம் மதுரையில் பிரம்மாண்ட மாநாட்டில் தேமுதிகவை தொடங்கினார் விஜயகாந்த். 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக 8.4% வாக்குகளை பெற்று விருத்தாச்சலத்தின் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 10% வாக்குகளை பெற்றது தேமுதிக. 2011 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 7.9% வாக்குகளை பெற்ற தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்றது. 2016 மக்கள் நல கூட்டணியில் 2.6% வாக்குகளை தேமுதிக பெற்றது. 2021 அமமுகவுடன் கூட்டணி சேர்ந்து 0.4% வாக்குகளை தேமுதிக பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக 2.6% வாக்குகளை பெற்றிருந்தது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.